வெல்கம் டு கனா அகாடமி. இந்த 2025 நீட் எக்ஸாம் டஃப். மார்க்ஸ் எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. அப்ப ஆல் இந்தியா ரேங்க்கும் அதிகமா இருக்கிற ஆல் இந்தியா ரேங்க்குக்கோ இல்ல போன வருஷத்தை மேட்ச் பண்ணியோ தானே காலேஜஸ் எல்லாம் கிடைக்கணும். அதுவும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். பட் தமிழ்நாடுல பாண்டிச்சேரியில ஏன் நீங்க எந்த ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் போன தடவை ஒரு 7 லட்சத்துக்கு ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுங்க ஆல் இந்தியா ரேங்க். இந்த இயர் பாத்தீங்கன்னா 5 லட்சத்துக்கே அது க்ளோஸ் ஆயிருது. இது ஏன் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. பட் ஒவ்வொரு காலேஜ் தமிழ்நாடுலயும் பாண்டிச்சேரியிலையும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு ஆல் இந்தியா ரேங்க் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஜேஆர் காலேஜ் பாத்தீங்கன்னா 5,88,000 வந்து 2024 கிடைச்சிருக்கு. பட் 2025 7,34,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு காலேஜ் விட்டுருங்க, மிச்ச காலேஜ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. அடுத்து ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா 11 லேக் கிடைச்சது, இப்ப 7 லேக்லயே க்ளோஸ் ஆயிருச்சு. 3,95,000 கிட்டத்தட்ட 4 லட்சம் ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. நீங்க மார்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 173 எடுத்தாலே கிடைச்சது, இப்ப 222 கிடைச்சாதான் கிடைச்சிருக்கு. அடுத்து பாரத் சென்னை பாருங்க, 10,62,000 வந்து போன வருஷம் 2024 கிடைச்சது, அதாவது 180 மார்க்ஸ் கிடைச்சது. இந்த இயர் 6,57,000 க்ளோஸ் ஆயிருக்கு, 235. 4,05,000 ரேங்க் வந்து முன்னாடி கிடைச்சிருக்கு. இதுல ஒரு விஷயம் அலாமிங் என்ன அப்படின்னா, போன தடவை மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னா நான் டீம்டுக்கு போறேன் அப்படிங்கறத விட இப்பவே நான் டீம்டுல புக் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்டே. அதாவது நான் எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படிங்கறதுல தெளிவா இருந்து அதுலயே போயிடலாம்னு நிறைய பேரண்ட்ஸ் கிளியரா இருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் செல்ஃப் ஃபைனான்சிங் போலாமா, டீம்டு போலாமா, குவாலிட்டி எப்படி இருக்கும், இந்த குழப்பங்கள்லாம் இல்ல. நிறைய பேருக்கு அவங்க கிளியரா இருக்காங்கிறத இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது. ஸ்ரீ சத்யசாய் காஞ்சிபுரம் பாத்தீங்கன்னா 13,33,000 வரைக்கும் போன தடவை கிடைச்சது, 6,40,000 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 7 லட்சம் ரேங்க், 6,93,000 7 லட்சம் ரேங்க் வந்து முன்னாடியே ரவுண்ட் ஒன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து செட்டிநாடு காஞ்சிபுரம் 8,25,000 போன தடவை கிடைச்சது, இப்ப 6 லேக்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 15 மார்க் வைஸ் வந்து கூடி இருக்கு. ரேங்க் வைஸ் 2,25,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஏசிஎஸ் சென்னை, இது வந்து 10,17,000 கிடைச்சது வந்து இப்ப 5,87,000 க்ளோஸ் ஆயிருக்கு. சோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 4,30,000 அவ்வளவு ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 8,99,000 கிடைச்சது, 5,58,000 க்ளோஸ் ஆயிருச்சு. மார்க்கும் கூடி இருக்கு. ரேங்க் வந்து 3,41,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. விநாயகா மிஷன் சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகைன் 4,51,000 ரேங்க் வந்து முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா 7,50,000. வேல்ஸ்ல வந்து ஃபீஸ் வந்து கம்மி. சோ பாத்தீங்கன்னா 7,50,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் 1,41,000 கம்மியா க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சவிதா மெடிக்கல் காலேஜ் வந்து 1,37,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இயர். லலிதாம்பிகை பாத்தீங்கன்னா 3,22,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 50,000 ரேங்க் முன்னாடி க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது, மக்கள் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கிளியரா இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டா டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்து போயிடலாங்கிறதுல கிளியரா இருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே ஆக்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. நேரம் கடத்தாதீங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சப்போர்ட் வேணும் டீம்டு யூனிவர்சிட்டியில சூஸ் பண்றதுக்கு அப்படின்னா கேன் கால் அஸ், வில் கைட் யூ. அண்ட் இப்போ பாண்டிச்சேரின்னு எடுத்துக்கிட்டோம்னா விநாயகா மிஷன் காரைக்கால் 4,11,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. மகாத்மா காந்தி பாண்டிச்சேரி 3,12,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. அறுபடை வீடு பாண்டிச்சேரி 4,42,000 ரேங்க் முன்னாடி க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் லட்சுமி நாராயண பாண்டிச்சேரி 5,20,000 ரேங்க் முன்னாடியே க்ளோஸ் ஆயிருக்கு. இல்ல சார், எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் சார் என்னோட எய்ம். சோ நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் போவேன், எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் வேணாம். இந்த தடவை கட் ஆஃப் கூடி இருக்கிறது எனக்கு தெரியுது, மார்க் வைஸ் குறைஞ்சிருந்தாலும் பட் போட்டி வந்து அதிகமா இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னா நீங்க தாராளமா ரிப்பீட் பண்ணலாம். கனா அகாடமில இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்து இன்ச் பை இன்ச் ட்ராக் பண்ணி உங்களுக்கு உங்களுடைய இலக்கு அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். So if you are interested in repeaters batch, online, offline, anything, you can call this number. Thank you. Happy learning.